فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அமல்களும் அபத்தங்களும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் இரண்டாவது நாளை, ரமலான் மாதத்தின் இரண்டாவது நாளை அடைந்திருக்கிறோம். அமல்கள் எப்போது அபத்தங்களாக மாறும் என்றால் அது பல காரணங்களால் ஏற்படும் என்பதை முன்னுரையிலே நாம் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அமலுக்கு இஸ்லாத்தில் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அது நிறைய செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது அமல் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதற்கு எந்த விதமான கூலியும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. அப்போ எல்லாத்துக்குமே அல்லாஹும் ரசூலும் எது அமல் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எவ்வளவு செய்து ஆக வேண்டும், எவ்வளவு வரைக்கும் செய்யலாம் என்று ரெண்டையுமே சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எவ்வளவு செய்யணும், எந்த அளவு வரைக்கும் ஒரு அமலை நம்ம அதிகரித்து கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் ஒரு எல்லையை வகுத்து தந்திருக்கிறாங்க. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அது உலக மக்களுடைய பார்வையில் அவர் நிறைய அமல் செய்யக்கூடியவராக தோன்றினாலும் அவர் அமல் செய்யவில்லை. அபத்தமான காரியங்களை அவர் செய்கிறார். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த அமல்கள் அபத்தங்களில் எடுத்துக்கொண்டீர்களேயானால், பரேலவிகள், சூஃபியாக்கள், தரீகாவாதிகள், இந்த தப்லீக் ஜமாத்தினர், இவங்களெல்லாம் அமல்கள் என்கிற பெயரில் ரொம்ப எல்லை மீறி எந்த எல்லை கூட இஸ்லாம் போட்டிருக்கிறதோ, அல்லாஹும் ரசூலும் போட்டிருக்கிறார்களோ அதை கடந்து போய் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ வணக்கத்தில் ரொம்ப ஆர்வத்தை காட்டுறதுக்காக வேண்டி இதை ஃபஸாயில் ஆமால்னு ஒரு புக்கு, இதுதான் பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்துடைய மர்கஸுகளில், பள்ளிவாசல்களில் குர்ஆனை கூட படிக்கக்கூடாது, தடை. புகாரி படிக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தாலீம் என்கிற பெயரில் இந்த புஸ்தகத்தை என்ன செய்யணும், அவங்க எல்லாம் கூடியிருந்து தொழுகைக்கு பிறகு, அசருக்கு பிறகு, சுபுவுக்கு பிறகெல்லாம் படிப்பார்கள். இதில் ஆரம்பத்தில் சில வசனங்கள், குர்ஆன் வசனத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் சில சரியான ஹதீஸுகளை போடுவாங்க. அதுக்கப்புறம் லைஃபான பலவீனமான ஹதீஸுகள்லாம் போடுவாங்க. நாலாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பெரியார் கதைகள் ஆரம்பிச்சிடும். பெரியார்கள் சம்பந்தமாக அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் இந்த எல்லை மீறி போனவர்களுடைய செய்திகள் எல்லாம், போனாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது, போனதாக சொல்லி இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி ஒரு விதமான அந்த அமல் நம்ம எவ்வளோ அக்கறை செலுத்தணும், அவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் பார்த்தீர்களா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்குறோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களேயானால், இப்போ இப்னு சீரீன் அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தார். அவரை பற்றி எழுதுறாங்க. தொழுகையின் சிறப்புன்னா, தொழுகையின் சிறப்புக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே என்ன சிறப்பு இருக்குது சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தினதுக்கு மேலே என்ன வலியுறுத்த வேண்டி இருக்குது, அவ்வளோதான் சிறப்புங்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு சீரீன் என்ற பெரியார் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார் மக்கள்கிட்ட, உனக்கு தொழுகை வேணுமா சொர்க்கம் வேணுமா அப்படின்னு அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் தொழுகை தான் தேர்ந்தெடுப்பேன். அதான் அல்லாஹ் கேட்டான, உனக்கு தொழுகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு தரணுமா, உனக்கு சொர்க்கம் கேட்குறேன் மறுமையில். அல்லாஹ் எழுப்பி இப்படி இறைவன் இடத்துல கேட்பானே, ஆனால் நான் தொழுகையை தேர்ந்தெடுப்பேன். இந்த அளவுக்கு பார்த்தீர்களா, சொர்க்கம் கூட வேண்டாம் என்கிற அளவுக்கு இந்த பெரியார்கள் எப்படி தொழுகையில் அக்கறை காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு பில்டப்பாக இந்த சம்பவத்தை சொல்லி அதை 17ஆம் பக்கத்தில், இந்த புஸ்தகத்தில் 17ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் என்ன கேட்குறோம்னு கேட்டால், தொழுகைங்கிறது மறுமையில் கிடையாது, உலகத்துக்கு தான் இந்த தொழுகை இபாதத்து எல்லாம் நல்லா கடமையாக்கி இருக்கிறான். அங்கே எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அனுபவிக்கிற ஒரு உலகம், பரிசு தரக்கூடிய ஒரு உலகம். அங்கே அல்லாஹ் எது இல்லைன்னு ஆக்கியிருக்கிறானோ, எதை தருவேன்னு சொல்லியிருக்கிறானோ அதை வாங்கிட்டு போகணுமே தவிர அல்லாஹ் இவற்றை கேட்பாங்கிறதே ஒரு அதிக பிரசங்கித்தனம். இதில் என்ன, இதில் இது உண்மையாக இருக்குமே ஆனால்
இவர் பெரியாரா தெரியல. இது கட்டுக்கதையாக இருந்தால் அது ஒரு விஷயம். இது உண்மையாக இருக்குமே ஆனால் இவர் பெரியார்கள் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ஒன்று எதை முடிவு செஞ்சுருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக அல்ல இவர் கருத்து கேட்பானா. உனக்கு சொர்க்கம் வேணுமா தொழுகை வேணுமா? எனக்கு சொர்க்கமே வேணாம், தொழுது கூட ஒரு பாயை கொடுத்துறாங்கன்னு தொழுது உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாராம். இது என்ன, இது அமலில் ஆர்வம் விதமாக இது துன்யாவில் அமல் செஞ்சதுக்கு பரிசு எல்லாம் என்ன தருவான். அதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, நப்சி நப்சின்ட்டு மறுமை நாளில் நபிமார்கள் வரைக்கும் யாரெல்லாம் என்னை காப்பாத்துன்னு சொல்லி பதறக்கூடிய அந்த உலகத்தில் ஒவ்வொரு தர்ஜாவாக நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும், நம்ம பதிவேடு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து தொழுகையின் சிறப்பை சொல்வதற்காக வேண்டி இந்த இந்த அறிவுரை எதுக்கு? இவர் சொல்லியிருந்தாரு, ஒரு லூசு சொன்னார்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. இது ஒரு பெரியார் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அதை வைத்து தொழுகிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறதுங்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இதே பக்கத்தில் வந்து பக்கம் 28 இதே புஸ்தகத்தில் முகமது இப்னு சிமாக்கு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். இவர் என்ன செய்வாருன்னு கேட்டால் எல்லா நாளும் பகல் பூரா நோன்பு தான். பகல்னா நோன்பு 360 நாள் என்ன செய்வார், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். இரவெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டால் இறை இன்ப பாடல்களை பாடுவாராம். இறை இன்ப பாடல்னு ஒரு இபாதத்தை மார்க்கத்தில் கிடையாது. பகல்லாம் நோன்பு வைப்பாராம், இரவாய் விட்டது என்று சொன்னால் இறை இன்ப பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பார். விடிய விடிய என்ன செய்வார், பாட்டு படிச்சுட்டே இருப்பார். இது காலமெல்லாம் இப்படி செய்வாராம். ஏங்க இப்படி பகல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு ராத்திரிலாம் இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க என்று யாராவது கேட்டால், அதுவும் இளைஞர் வாலிபர் தான் அதில் வருது. அவர் சொல்கிறாரு, என்னோட சக தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் நிறைய அமல் செஞ்சு மூத்தாகி விட்டார்கள். என்ன இப்போ கிழவன் சொல்கிற மாதிரி சொல்கிறார். இப்போ வெறும் இளைஞர்களோட உள்ள எல்லாரும் மூத்தாக இருக்க மாட்டாங்க, அதை கவனிக்காமல் எழுதி விட்டுருக்காங்க. எல்லோரும் போய்விட்ட நான் மட்டும் தான் மிச்சமாக இருக்கிறேன். என்னுடைய அமல் அந்த தோழர்களுக்கு எடுத்து காட்டப்படும் பொழுது என்னுடைய அமல் குறைவாக இருந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், அதுக்காக அப்படி செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்யலை. ஏன் பகல்லாம் நோன்பு வைக்கிறேன்னு கேட்டால் என்னுடைய தோழர்கள் முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, என்னுடைய அமல் அவருக்கு எடுத்து காட்டப்படுமா, உன் அமல் அவர்கிட்ட எடுத்து காட்டப்படணும். என்னுடைய அமலை எதுக்கு என்னுடைய தோழர்களுக்கு எது காட்டணும்? அமல்கள் வந்து அல்ல அவனுடைய ரெக்கார்டில் வச்சிருப்பானா? ஒவ்வொருத்தட்டையா தோழர்கள்ட்ட போய் உங்கள் ஃப்ரெண்டு தான் தொழுதாரு, உங்கள் ஃப்ரெண்டு நோன்பு வச்சிருக்காரு நல்லா காட்டுவானா? இதுக்கு ஏதாவது பேசிக் மார்க்கத்தில் இருக்குதா? அப்போ இவர் பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் இறை இன்ப பாடல் படிப்பார். ஏன் படித்தார்னு கேட்டோம்னா, என் சகாக்களுக்கு இதை எடுத்து காட்டுவான் அல்ல. நான் கம்மியாக தொழுது கம்மியாக நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் அவர்கள் பார்த்து என்னை தப்பாக நினைக்க மாட்டார்களா? அப்படிங்கிறது தான் நான் செய்கிறேங்கிறார். முதல்ல செய்கிறது ஒரு கிறுக்குத்தனம். பகல்லாம் நோன்புங்கிறது அது மார்க்க லிமிட். நான் அப்புறம் சொல்கிறேன். பகலெல்லாம் நோன்பு எப்போ பார்த்தாலும் நோன்பு என்பது மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி இறை இன்ப பாடல்ங்கிறது மார்க்கத்தில் இல்லை. குரானையாவது ஓதிக்கிட்டு இருக்கலாம். இறை இன்ப பாடல்ங்கிற ஒரு கான்செப்ட் குரானில் ஹதீஸில் நமக்கு சொல்லித்தரவில்லை. பாடல்களே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ஒமா அல்லம்னா ஹுஷார, கவிதை அவருக்கு நாம் கற்றுத்தரவில்லை. ஒமா எம்பகிலகு, அவருக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர் இறை இன்ப பாடலை பகலெல்லாம் நோன்பு வைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலெல்லாம் உர்ணா விடாமல் நோன்பு வைக்கிறது அது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைமை அப்படின்னு நினைத்து எழுதுகிறார்கள். ஆனால் இது அபத்தம். இது அல்லாஹ்விடத்தில் இது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படுமானா? அப்படி செய்திருப்பாரே ஆனால் இவர் கண்டிப்பாக கூலி கிடைக்காது. இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிதத்தை உண்டாக்குனதுக்காக, வரம்பு மீறியதற்காக இவருக்கு அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அவர் தௌபா செய்யாமல் இறந்திருந்தாரே ஆனால் கண்டிப்பாக இது தண்டனைக்குரிய ஒரு வேலையைத்தான் அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி முஜத்தித் அல்பதானின்னு ஒருத்தர் இருந்தாராம், பக்கம் 28. அது அரபியில் போட்டாங்க. அர்த்தம் என்னன்னு கேட்டால் 2000ஆவது ஆண்டின் முஜத்தித் சீர்திருத்தவாதி. அவர் நிஜ பேர படாமல் இருக்கிறாங்க. முஜத்தித் அல்பதானி இந்த 2000ஆவது ஆண்டுடைய மிகப்பெரிய சீர்திருத்தவாதி என்று பட்டம் பெற்றவராம். சீர்திருத்தம்னா என்ன? விதத்தெல்லாம் களை எடுத்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு பாடுபட்டவரை முஜத்தித் என்று சொல்வார்கள். இவர் என்ன செஞ்சாராம்? தோழர்கள்ட்ட கேட்குறாராம், ஏன்ப்பா சொர்க்கத்தில் தொழுகை இருக்குதா? உழைப்பு முஜத்தித் தான், இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இவர் யார்கிட்ட கேட்குறாரு? தோழர்கள்ட்ட கேட்குறான், சொர்க்கத்தில் தொழுகை இருக்குதா? தோழர்கள்லாம் சொன்னாங்களாம், சொர்க்கத்தில் ஏது தொழுகை? அப்படி தள்ள கை வச்சுருக்கான்ட்டான். தொழுகை இல்லாட்டி எப்படி பொழுது போகும் சொர்க்கத்தில்? சொர்க்கத்தில் தொழுகை இல்லாவிட்டால் எப்படி சொல்றார், எப்படி பொழுது போகும் பார்த்தீர்கள்? அதுக்கு பில்டப்பு
பார்த்தீர்களா, தொழுகையின் மீது உள்ள ஆர்வத்தை பார்த்தீர்களான்னு சொல்லி அதுக்கு 1.5 பக்கத்தை என்ன செய்வார் அந்த புஸ்தகத்தை ஆசிரியர் கதை எழுதுவார். இது எவன் முஜது அல்ஃபதானியார் சுருக்கத்தில் தொழுகை இல்லைன்னு யாருக்கும் தெரியாதா, அது தொழுகிறதுக்குரிய உலகமா? அப்படி போய் அதில் எந்த ஒரு சட்டமும் கிடையாத, எந்த ஒரு ஹுக்குமும் இல்லாமல் அனுபவிக்கிற ஒரு உலகத்தை பரிசு தர ஒரு உலகத்தில் வந்துக்கிட்டு தொழுகை இல்லையான்னு கேட்டு தெரிகிறார். அப்போ தான் அவங்க சொன்ன பிறகு தான் இவருக்கு தெரியுது. மக்கள்லாம் இந்த தொழுகையெல்லாம் கிடையாதுங்க சொர்க்கத்தில். அப்படியா? அப்போ எப்படி பொழுது போகும்? அப்போ பொழுது போகிறதுக்கு தொழுகை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறாரு. தொழுகைங்கிறத எப்படி இங்கே ஒரு பொழுதுபோக்குறதுக்கு தான் தொழுதுருக்காரே தவிர அல்லாஹ் வணங்குறதுக்கு தொழுகை என்பது இதிலிருந்து விளங்குறது. இப்படியான ஒரு கதை வந்து பக்கம் 28 இந்த பக்கத்தெல்லாம் குறித்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். புது எடிஷன், பழைய எடிஷனில் பக்கம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உள்ள எடிஷன்கள் இப்படி போட்டிருக்கிறாங்க. பக்கம் 28 இதை பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து பார்த்துடலாம், வேறு எடிஷனில் பக்கம் மாறி இருந்தாலும். அதே மாதிரி ஒரு பெரியார் இருந்தாராம். அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு ரக்காத்தில் முழு குரானை ஓதுவாராம். ஒரு ரக்காத்தில் என்ன செய்வாராம்? இது ஒரு ரக்காத்தில் முழு குரான் ஓதுறது ரசூல் அன்னைக்கா ஓதிருக்காங்களா? ஓத சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு ரக்காத்தில் முழு குரான் ஓத முடியுமா? தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் இருக்குது, கடமை இரவுல மட்டும்தான் ஓதுவார். இரவு தொழுகையில் வந்து இரவு தொழுகையில் வந்து இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில் முழு குரானையும் தொழுகையில் ஓதுவாராம் ஒரு பெரியார். அதே மாதிரி வந்து தஹஜ்ஜத்து வித்ரு அதில் வந்து என்ன செய்வாரா, அதில் முழு குரானை ஓதுவாராம். தஹஜ்ஜத்துலையும் வித்தர்லையும் சேர்த்து முழு குரானை ஓதுவாராம். ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இதையே ஒரு நாளைக்கு 2 குரானை ஓதுவாராம். ஒரு நாள் இரவு தொழுகையில் 60 ஜூஸு 30 ஜூஸு வந்து 2 இதை எழுதி விட்டு இப்படி கட்டுக்கதை சரியான ஆளாக என்ன செய்யணும், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் கட்டுக்கதைன்னு சொல்லி ஒரு அறிவாளி முடிவு எடுக்கணும். அல்ல நிஜமாக அப்படி செஞ்சார்னு வச்சுக்கிறோம், ஏதோ வேகத்தில் ஓதுனார்னு, அப்போ இவர் ஒரு நல்லடியார் இல்லை, இவர் அல்லாவுடைய மார்க்கத்தில் கேலி பண்ணுறாரு அப்படின்றா எழுதியிருக்கணும். இது பில்டப் பார்த்தீர்களா, ஒரு இரவில் குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் காட்டுதுன்னு கேட்டால் அமல்கள் என்கிற பெயரில் என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போ, எவ்வளோ வேண்டாலும் செஞ்சுட்டு போ, அதுக்கு எந்த ஒரு எல்லையோ லிமிட்டோ கிடையாது, அதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறேன்னு, இது அல்லாஹ் ஒரு சொன்னா எந்த ஒரு விதியும் இதில் போட முடியாது என்கிற மாதிரியான அடிப்படையில் இப்படி ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் பக்கம் 81 அகமது பின் ஹம்பல், இந்த 4 இமாம்ங்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் ஹம்பலி இமாம்ங்கிறாங்கல்ல, அந்த அகமது பின் ஹம்பல் அவர்கள் வந்து தினசரி இரவுல 300 ரக்காத் சொல்லுவாராம். ராத்திரியில் எவ்வளோ ரக்காத்து? 20 ரக்காத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுது. இப்போ 8 ரக்காத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, 1 ஹவர் ஆகுது. அப்போ 1 ஹவர் 8 ரக்காத்துன்னு சொன்னால் இஷாவிலேருந்து சுப்பு வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குது? இஷா ஒரு 9 மணி வச்சுக்கிறோம், 8 மணி வச்சுக்கிறோம், முன்கூட்டியே தொழுதான்னு வச்சுக்கிறோம். 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எவ்வளோ இருக்குது? 6 ஹவர் தான் இருக்குது. 6 ஹவருக்கு எவ்வளோ ஓத முடியும்? 8 வச்சோம்னா 48 தான் தொழுக முடியும். நம்ம தொழுகிற தொழுகைக்கு அகமது ஹம்பல் அந்த மாதிரி இமாம்கள்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானிச்சு உச்சரிப்போட அழகான முறையில் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. நம்மளை மாதிரி கொஞ்சம் வேகமாக ஓதி தொழுதால் கூட நமக்கு எவ்வளோ முடியாது, விடிய தொழுதானே இவ்வளோதான் தொழலாமாங்கிற ஒன்று விஷயம். அவ்வளோ ரக்காத் தொழுவது மார்க்கத்தில் இருக்குதாங்கிறது. முதல்ல 300 ரக்காத்து இப்படி தொழ முடியும். 300 ரக்காத்து தினமும், ஒரு நாள் கிடையாது, தினமும் 300 ரக்காத். தினம் 300 ரக்காத் தொழ டைம் இருக்காது. அப்போ எப்படி தொழுது இருக்கணும்? தொழுது இருந்தால் இந்த அஜர்த்துமார்களை மிஞ்சக்கூடிய வேகத்தில் தொழுது இருக்கணும். அப்போ இரவு நேரத்தில் அவருக்கு உலகத்தினுடைய எந்த விதமான ஒரு காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார். இரவு முழு தொழுதுகிட்டு இருந்தாரையானால் அதுலேயே அது கூட ஒரு டிவியில் போட்டாங்க ஒரு நாட்டில் தராவி தொழுது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யறான், 20 ரக்காத் தொழுது முடிச்சிடறான். 5 நிமிஷத்தில் 7 நிமிஷமா? அதை வந்து வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. குனியரும் தெரியல, நிமிரும் தெரியல. அந்த மாதிரி தொழுதா கூட முன்னூறு முடியாது. அந்த டிவியில் போட்டு காட்டினானே இந்தோனேஷியாவில் ஒரு நாட்டில், அந்த மாதிரி தொழுதால் கூட ஒரு இரவில் 300 ரக்காத் தொழ முடியுமா? எதுக்கு இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க? 300 ரக்காத் தொழ முடியாது, தொழக்கூடாது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த ஆதாரம் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் முதல் விஷயம் என்னன்னா, இது முடியுமா? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை உண்டாக்கி மக்கள் மத்தியில் வந்து நீ தொழுகிறது பத்தலை, நாரும் அமல் செய்ய வர்றவனே விரட்டி விடுற மாதிரி, இந்த மாதிரி முழுசா இல்லைன்னு அர்ப்பணிச்சுட்டு வர்றதா வா, இல்லாட்டி தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு புது மார்க்கத்தை உண்டாக்குவதற்கு இதை சொல்லியிருக்கிறார்கள். அதே பக்கத்தில் அபு யூசுப் ரஹமத்துல்லா அவர் 200 ரக்காத் தொழுவாராம். இவர் அகமது ஹம்பல் வந்து தினம் 300. அபு யூசுப் அபு ஹனீஃபா ஹனஃபி இமாம் அவருடைய நேரடி மாணவர் யாருன்னா அபு யூசுப்.
அவர் தான் அந்த மதுஹபுல முக்கியமான ஒரு ஆள். அபு ஹனீஃபாவுக்கு கூட நூல்கள் கிடையாது. அபு யூசுப் பேரில் தான் நிறைய நூல்கள்லாம் இருக்குது, ஹனபி மதுஹபுடைய சட்டங்கள்லாம். அந்த அபு யூசுப் என்பவர் என்ன செய்வாரா, 200 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுவாராம். அப்போ ஒரு இரவில் 200 ரக்காத் எப்படி தொழ முடியும்? அது சாத்தியமா? தொழுதா ஒரே ஒரு நாளில் காலமெல்லாம் தொழுவாராம். இப்படி தொழுதால் அவருடைய அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையா? அப்படி தொழுத இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறதா? இல்லை. ஆனால் இதை பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அபத்தம்ங்கிறது. அளவுக்கு அதிகமாக செய்வது நல்லது என்ற மாதிரி சொல்வது இருக்கிறது. அது அமல்கள் கிடையாது. அது இதெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய என் பேரில் ஒரு ஆள் இருந்திருக்காரு, ஜெயினுல்லா அப்தீன். அவர் என்ன செய்வாரா, தினம் 1000 ரக்காத் சொல்லுவாராம். இந்த 300 கம்ப்யூட்டர் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், 300 சாத்தியமாண்டு. அவர் என்ன செய்வாரா, இந்த ஷியாக்களுடைய முக்கியமான இமாமி இவர். இந்த கர்பலா நடந்துச்சு இல்லையா, கர்பலாவில் ஹுசைனுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே கொல்லப்பட்டுருவாங்க. ஜெயினுல்லா அப்தீன்ங்கிற அவருடைய ஒரு குழந்தை மட்டும்தான் என்ன செய்யும், உசுரோட இருக்கும். அவருடைய தான் மறுபடியும் அந்த அவருடைய பாரம்பரியமாக வரும். அதனால ஷியாக்கள் என்ன செய்வாங்க, ஜெயினுல்லா அப்தீன் பெரிய இமாமு, அந்த மாதிரி ஷியாக்களுடைய முக்கியமான இமாம் கருதுறாங்கல்ல. வரலாறு திணிக்கிறாரு. எப்படி ஜெயினுல்லா அப்தீன் இமாம் அவர்கள் தினம் 1000 ரக்காத் சொல்லுவாங்க. எப்படி இது 1000 ரக்காத்? ரக்காத்துனா என்ன? 1000 தஸ்பீகா? 1000 தஸ்பீக் சொல்லுவாங்கன்னா என்ன செய்யணும், செஞ்சிடலாம். அது கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். 1000 ரக்காத் சொல்லுவாராம் ஒரு இரவுல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இது பக்கம் 102 இருக்கு. இதே புக்கில் 102வது பக்கத்தில் ஜெயினுல்லா அப்தீன் இமாம் அவர்கள் தினசரி 1000 ரக்காத் சொல்வார்கள் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி முகமது இப்னு சிமாஆன் ஒரு பெரியவர் இருந்தாராம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 108 வயசுல அவர் ஆகும்போது தினம் 200 ரக்காத் சொல்வாராம். அவர் 108 வயசு வாழ்ந்திருக்காரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த 108வது வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 200 ரக்காத் சொல்வார். ஒரு இளைஞராக இருந்தா கூட 200 முடியாதுன்னு சொல்லிவிட்டோம். வயசு ஆக ஆக என்னதான் ஆனாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த தளர்ச்சி, அந்த பலவீனங்கள், அந்த எல்லாமே ஓதுறதுல தடுமாற்றங்கள் எல்லாம் வந்துடும். அப்படியான வயசுல இருந்து கொண்டு அவர் என்ன செய்வாரு, 200 ரக்காத் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த நூலாசிரியர். அதுக்கடுத்து அவர் எவ்வளவு பெரிய விவரம் உள்ளவர்னு பாருங்க. இப்ப ஜமாத் தொழுகைக்கு 25 நன்மை 27 நன்மை ஹதீஸ் இருக்குது. சில அறிவிப்புல 27, சில அறிவிப்புல 25. இவருக்கு அந்த 25ங்கிற ஹதீஸ் கிடைச்சிருக்கு போல இருக்கு. அவர் ஒரு நாள் வந்தாலும் ஜமாத்து விடுபட்டு போச்சான். 25 தொழுகிறான், 25 தடவை அந்த தொழுகை தொழுதாராம். எவ்வளவு விவரமான வந்திருக்காரு பாருங்க. ஜமாத்துல சேர்ந்தா 25 மடங்கு நன்மைன்னு சொன்னா அது 25 தடவை தொழுது கிடைக்குமா? அது ஒரு தொழுகை 25 தொழுக முடியுமா? ஒரு தொழுகை தொழுதுட்டோம்னா அது முடிஞ்சு வச்சது. அதுக்கப்புறம் தொழுகிறதெல்லாம் நபிலாக ஆகுமே தவிர அதையே திருப்பி திருப்பி தொழுதா முதல் தொழுது செல்லுமா செல்லாதா? செல்லும்னா வரையான் தொழுகிற. அப்ப 25 மடங்கு நான் நன்மை இழந்து விட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டேன். ஒரு நாள் ஜமாத் தவறியதற்காக அந்த தொழுகை 25 தடவை இந்த பெரியார் தொழுதிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு ஜமாத் தவறியதே இல்லை அப்படின்னா எவ்வளவு விவரமா இருந்திருக்கான்னு வழங்குது. இந்த 108 வயசுல 200 ரக்காத்தை பார்க்கும் பொழுது இவர் எந்த அளவு விவரமாக மார்க்கம் அறியாத ஒரு மூடர்கள்ல ஒரு ஆளா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரியார்னு ஒரு பட்டம் சூட்டு இவங்க சொன்ன உண்மையா இருந்தா நல்ல ஆளா கூட இருந்திருக்கலாம், இது பொய்யா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்து நல்லவரா இருந்திருந்தாரு. இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. இப்படி செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவரு ஒரு அறிஞராக இருக்க முடியாது. அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஹன்னாதுன்னு ஒருத்தர் இருந்தாராம். அதுங்கிற ஒருத்தர் பார்க்க போயிருக்காரு. பார்க்க காலையில் சுபு தொழுதுன்னு போனாராம். போனவுடனே தொழுகையை தக்பீர் கட்டிட்டாராம். பார்க்க முடியல, உட்காந்துட்டே இருக்காராம். வருவாருன்னு சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் தொழுதாராம். உச்சிக்கு வந்தா தொழக்கூடாதுல்ல. உச்சிக்கு வந்தவொடனே என்ன செஞ்சு, ஜவால் வந்தவுடனே உடனே வீட்டுக்கு ஓடினாராம். போய் சாப்பிட்டு மரம் வந்தாராம். மறுபடியும் லோகர் தொழுகை பிறகு மாற ஆரம்பிச்சாராம் தொழுகையை. தொழுகக்கூடாதுல்ல, அதனால அசர் பிறகு பார்த்துலான்னு உட்காந்துருந்தாராம். அசர் பிறகு குரான் எடுத்து உட்காந்துட்டாராம். குரான் அசர் தொழுகக்கூடாதுல, குரான் எடுத்து ஓதிட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான், என்ன இவன்லாம் இவர்கிட்ட வந்திருக்கிறான், என்ன பாவம் கோரிக்கை, ஒரு மார்க் விஷயத்தை கேட்க வந்திருக்கலாம், ஒரு உதவி கேட்டு வந்திருக்கலாம். மனிதர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாம அதை தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யறாரு, இவரு அசர் வரைக்கும் குரான் ஓதிட்டு இருந்தாராம். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும். மகரிப் தொழுத உடனே ஆரம்பிச்சாராம் மறுபடியும் இஷா வரைக்கும் தொழுக. அப்புறம் பார்த்தாரா இவருக்கு அதுக்கு மாதிரி சரி வராது, நமக்கு ராத்திரிக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலன்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா, நீங்க வேற இரவு தொழுகையை பார்த்து
அதை விட ஆச்சரியப்படுவீங்க. அப்படியாக்கு இந்த பெரியார் தொழுவாரு அப்படின்னு அந்த இது என்ன நீங்க காலில இருந்து அலுவலர் வரைக்கும், லோகர்ல இருந்து அசர் வரைக்கும், அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும்னா வேற மனிதன் வாழ்க்கை அதுக்கு படைக்கப்படவே இல்லையா? உங்கிறது, திங்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறது, சமுதாயத்துக்கு தொண்டு செய்வது, அதெல்லாம் இல்லையா மார்க்கத்தில்? ரசூல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. போர்க்களம் வரைக்கும் போன ஒரு ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன மாதிரி ஆக்க பார்க்குறாங்க? பள்ளிவாசல்லே உட்கார்ந்துக்கிட்டு வேற ஒரு வேலையும் பார்க்காத. ஏன்னா உழைச்சி திங்காம மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற ஆட்கள் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உழைச்சி தான் இப்படி ஏதோ இருந்திருக்கணும். அதனால இந்த மாதிரி அவருக்கு செய்ய முடிந்திருக்கிறது. அடுத்தது இது மாதிரி ஒரு ஆர்த்தர் இருந்தாரா. அதுக்கப்புறம் சில சில இரவு நேரத்தில் ஒருத்தர் தொழுவாராம். தொழுதா ஒரு நாளைக்கு அந்த தொழுவை 2 காத்து குறைச்சி தொழுது தூங்கியிருப்பாராம். உடனே கனவில் ஒரு பேரழகி வந்தாள். அந்த மாதிரி ஒரு அழகி அவர் என்ன செஞ்சதில்ல, பார்த்ததை அடைய ஆசைப்படவில்லையா? நான் உனக்கு வேண்டாமா? இந்த மாதிரி இன்னைக்கு தொழுவாம தூங்கிப்பிடிய அப்படின்னு அந்த பேரழகி சொன்ன உடனே திடுக்கிட்டு எழுத்தாராம். இன்னுமே இரவுல தூங்க மாட்டேன். இன்னும் இந்த பேரழகை நான் அடைவதற்காக வேண்டி முதல்ல கனவுல பேரழகை பார்க்க இயலுமா? கனவே பிளாக் அண்ட் ஒயிட். கலரை யாரு கனவு கண்டாலும் அனைத்துமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் கனவு வருங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கலர் தெரியாது கனவுல, என்ன செய்யாது, கலர் வராது. கலர் கலரா கனவு காணுவதாக சொல்லுவோம். கலர் கலரா கனவு காண முடியாது. கருப்பு வெள்ளை 2 கலர்ல தான் கனவு வரும். எவ்வளவு செவத்த ஒரு ஆளை நீங்க என்ன செய்ய முடியும்? பிளாக் அண்ட் ஒயிட் போட்டா பாக்குற மாதிரி தான் கனவில் பார்க்க முடியும். என்ன பேரழகி, என்ன பேரழகி, கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன பேரழகி? அந்த மாதிரி ஒரு அழகியை பார்த்ததில்லை. சரி, கனவுல ஒருத்தன் கண்டான்னா அவர் ஒன்றும் சொன்னாரா? கனவில் ஒருத்தரை காணுவது நான் கனவு கண்டா நான் சொல்லாம யாருக்காவது தெரியுமா? கனவு கண்ட விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். வேற யாருக்குமே என்ன செய்யாது. ஒருத்தர் கனவு கண்டாருங்கிற சொல்ல இயலாது. கனவுல நம்ம யாரை கண்டோமோ அவனுக்கு தெரியாது. நீங்க என்னை கனவுல கண்டீங்கன்னு வைங்க, எனக்கு தெரியுமா? அது என்னை நீங்கள் நேற்று கனவில் கண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதுங்கும் போது இவர் கனவுல கண்டாராம், பேரழகியை கண்டாரா. இது பக்கம் 74. அதே மாதிரி இன்னொரு பெரியார், இதே மாதிரி 5-6 பெரியார் வர்றாங்க. எல்லாம் இந்த பொம்பளை கணக்குள்ள வர்றதுதான். இந்த மாதிரி குறைவா தொழுதார் கனவுல இந்த பேரழகி இந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டார்னா அதை அடைவதற்காக அதோட இரவெல்லாம் தூங்குவதில்லை என்று முடிவெடுத்து விட்டார். இரவெல்லாம் தொழுக இருக்கிறது. இப்படி பெரியார்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள்ன்றது இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு. தொழுகை பக்கத்தில் மட்டும் இதுல தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே இருக்குது. அமல்களின் சிறப்பு தானே. அமல்களில் இப்ப தொழுகையை மட்டும் நினைஞ்சிருக்கிறோம். அதுல தான் நான் எடுத்த குறிப்புகள்லாம் அதுக்குள்ள அடங்கிருது. தொழுகை சம்பந்தமாக அப்படி மேம்போக்க பார்க்கும் பொழுது இவ்வளவு கதைகள் இந்த தலைப்புக்கு உட்பட்டது. வேற தலைப்புக்கு உட்பட்டது வரும், அதுவும் இதுக்குள்ள அடங்கிடும். அதுக்குள்ள அவ்வளவு அபத்தங்கள் இருக்குது. இப்ப நம்ம பார்க்க இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? நபிகள் நான் சொல்றாங்க, ஹலக்கல் முத்தனத்திவூன், வணக்கத்தின் பெயரால் வரம்பு மீறக்கூடியவர்கள் நாசமாகி விட்டார்கள். 3 டைம் சொல்றாங்க. ஹலக்கல் முத்தனத்திவூன், ஹலக்கல் முத்தனத்திவூன் என்று சொல்லி காலஹா சலாசன் 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரிக்கை செய்ததாக நீங்கள் புகாரியில 4823வது ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்ன தீன யுஸ்ருன், இந்த தீன் லேசானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தீன் லேசான மார்க்கம். உலகு சார்ந்த தீன் அகதுன் இல்லா கலபகு, இந்த தீனை எவனால் கடுமையாக்கி விட்டானே ஆனால் அவனை அது மிகைத்து விடும், தோத்து போயிருவ. நீனா சிரமம் ஆக்கிறாத, மார்க்கத்தை நான் லேசா தந்திருக்கிறேன். சத்திது, எனவே நிதானமாக நடுத்தரமாக இருந்து கொள்ளுங்கள். ஓ காரிபு, 2க்கு ஒரே கருத்தான், நிதானமாகவும் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். ஓ அபிஷிரு, சொர்க்கம் என்ற நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லை மீறினா பெற முடியாது, லிமிட்டா ஒரு நடுத்தரத்தில் எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்க. ஒஸ்தஈனு பில் கதுவத்தி ஒரு ரவுஹா, காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம், ஒரு செய்யுமன துல்ஜா இரவுல கொஞ்ச நேரம், இப்படி எல்லா இடத்தையும் துவா செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம். இந்த 3க்குள்ள 5 வக்து தொழுகை அடங்கிடும். இந்த அளவுக்கு வைத்துக் கொள்ளணுமே தவிர ராத்திரி பூரா தொழுகை, பகல் பூரா நோன்பு என்கிறதெல்லாம் இல்லை என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரியில 39வது
ரசூல்லா சொல்றாங்க, உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எதனால் அழிஞ்சாங்க? பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் ஒரு காரணத்தை ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க. அந்த காரணங்களில் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், தவுனி மா தரத்துக்கும், நான் உங்களுக்கு மார்க்கம் எதை நான் சொல்லியிருக்கிறேனோ அதோட நீங்கள் விட்டுறணும். அதை சொன்னால் நல்லா இருந்திருக்குமே, இதை ரசூல்லா செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே, கம்மியாக சொல்லிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சால் நல்லா இருக்குமே என்றெல்லாம் நினைத்து பார்க்காமல், தவுனிமா தரத்துக்கும், உங்களை நான் எந்த மாதிரி விட்டுருக்கிறேனோ அதே மாதிரி என்னை விட்டு விடுங்கள். நான் சொன்ன நீ தாண்டிராதிய, அதுக்கு மேலே எதுவும் வணக்கம் நீங்கள் செஞ்சிடாதிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னமா ஹலக்க மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னுண்டவர்கள் அழிந்து போனதற்கு காரணம் சுவாலிகும் பக்திலாபிகும் அல்ல அம்பியாயிகும், நபிமார்களுக்கு மாற்றம் செய்த காரணத்தினாலையும் நபிமார்களை எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தினாலையும் தான் அழிந்தார்கள். இதுவும் நபிமார்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறது தான். ரசூலுல்லாஹ் ஒன்று இவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாங்க, நீங்க செய்வீங்க, நாங்கள் செய்ய முடியாதுங்க, இசு கூடத்துக்கு செய்வோம்னா என்ன ஆகுது? இது அழிந்தா ரெண்டா பிரிக்கிறாங்க. இதா நகைத்துக்கு மண் செய்யும், உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேணா நான் தடுத்தேன்னு வைங்க, அதை அப்படி தவிர்த்துக் கொள்ளுங்கள். தடை விஷயத்தில் இயன்ற அளவுக்கு தடுக்கிறது கிடையாது. எதை நான் தடுத்திருக்கிறேனோ எடுத்துக் கொள்ளுங்கள். எதை செய்யுமாறு நான் ஆர்வமுட்டிருக்கிறேனோ அதில் இயன்றதை செய்யுங்கள். அதாவது ஹராம்னு சொன்னால் செய்யவே கூடாது. ஹராமில் சில செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. சில காரியங்கள் ரசூல் ஆர்வமுட்டிருப்பாங்க, அம்புட்டை உனக்கு செய்ய முடியல, பரவாயில்லை, இயன்றது செய். கடமை எல்லாம் நான் உங்களுக்கு எதையாவது ஆர்வமூட்டி இருப்பேனையானால் எவ்வளவு ஏழுமோ அதை செய்யுங்க. அப்ப ரசூல்லா காட்டி தந்த வணக்கத்திலேயே இயன்றது செய்ய சொல்றாங்க. இவங்க காட்டி தராத செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காட்டி தரது என்ன இருக்குது? இப்ப இரவுல தொழுது ராத்திரில இருந்து சுபுஹ் வரைக்கும் கூட சில நாள் தொழுது இருக்கிறாங்க. ரமலான்ல ஓரிரு நாட்கள் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. இதுல என்ன இயற்ற செய்யுங்க, அவ்வளவுதான். இதுக்கே சட்டம் என்ன அதே மாதிரி செய்யணும்னு கிடையாது. இது முடிஞ்சா உங்களுக்கு செய்யுங்க, உங்களுக்கு இயலாதா இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு சுன்னத்தாக காட்டி தந்தார்களோ அதுக்கே என்ன சட்டம் போடுறாங்க? ஹராமுன்னு சொன்னா விட்டுருங்க, கண்டிப்பா. செய்யின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தா இயன்றதை செஞ்சிரு, இயன்ற அளவு கடைப்பிடிங்க. சிலது இயலாம போகும், மாறு கம்மியா போகும். ஹராம செஞ்சா குற்றமாயிரும். தடை செய்யப்பட்டது செஞ்சா நமக்கு பாவம் செய்துரும். நன்மையான காரியங்கள்ல சிலது விட்டோம்னு சொன்னா 100 மார்க்கு பதிலாக 90 மார்க் அடிச்சு போயிடும். அந்த 10 விடுறோம்ல, அதனால இயன்ற அளவுக்கு செய்து கொள்ளுங்கள். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க, இதா அமரகும் மினல் ஆமாலி பிமா யுதீகுன், மக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டாலேயே அவங்களுக்கு என்ன இயலுமோ அதை கட்டளையிடுவார்கள். ரொம்ப கட்டளையிட மாட்டாங்க. அள்ளி கொடுத்துட்டு போ, இருக்கலாம் வாரி அரைச்சிட்டு போ சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பள்ளியிலே கதி அப்படி இரு சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நோம்பாவே இரு சொல்லவே மாட்டார்கள். எப்படி சொல்லுவாங்க? எது இயலுமோ அதை கடைபிடியுங்கள் அப்படின்னு கட்டளை போடுவாங்க. அப்ப சஹாபாக்கள்ல சொல்லுவாங்களா, இன்னா லஸ்னா கஹையத்திகே அரக, நாங்க உங்களை மாதிரியா, நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் அல்ல உங்களை எங்கதிக்கு வச்சிருவோம், உயரமான இடத்துல நீங்க தூதரு, நாங்களாம் சாதாரண ஆட்க, நிறைய தப்பு தண்டாக்கெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும். அப்ப எங்களுக்கு இது எப்படி பத்து, நீங்க குறைவானது செய்ய சொல்றீங்களே, இது எங்களுக்கு எப்படி போதும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இன்னல்லாஹ கத் கஃபர லக்க மா தகத்தம மின் தம்பிக்கே மா தஅஹர், முன்னாடி செஞ்ச பாவத்தை எல்லாம் உங்களுக்கு மன்னிச்சிட்டான், இனிமே செய்யற பாவத்தை மன்னிச்சிட்டேன், நல்லா உங்களுக்கு உத்தரவாதம் தந்துட்டான். ஒண்ணுமே செய்யாட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் கேட்கறாங்க, நீங்க கொஞ்சமா செய்ய சொல்றீங்க, இயன்றதை செய்ய சொல்றீங்க, உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது சரி, ஏன் நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுல. இதை கேட்ட உடனே கோபம்னா ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டிருக்கிறாங்க. முகத்தில் தென்படுற அளவு கோபம். இது ஒரு சின்ன கேள்விதான் உங்களுக்கு தெரியுது, நான் உங்களுக்கு சரி அவருங்க எங்களுக்கு இது பத்தாதுங்க அப்படிங்க. அவர் கெட்டதே கேட்கிறாரு. சஹாபாக்கள் கேட்ட விஷயம் என்னது? திருடுறது, கொலை செய்யறதுக்கு பர்மிஷனை கேட்டாரு. இல்ல, நீங்க அமல் செய்ய சொல்றீங்க, பத்தல, கொஞ்சம் கூட செய்யற மாதிரி சொல்லுங்க. இதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கோபம் வருது. இது அளவு பார்க்கிற
விஷயம் இல்லை. நான் ஒரு எல்லையை போறேன், நீ அது பத்தாதுங்கிற அதுல கேள்வி கேட்பியா? அப்ப எப்படின்னா கோபப்பட்டார்கள். ஹத்தா யூரஃபுல் கலபு விவஜிஹி, முகத்திலே அந்த கோபம் தெரிகிற அளவு கோபப்பட்டாங்க. சொன்ன உனக்கு சிவந்த முகமா இருக்குமா, அப்படி ரொம்ப செக்கச்சிவேந்து ஆயிரும். பார்த்தாலே எல்லாரும் தெரிஞ்சு சரியான கோபப்படுறாங்க. எது கோபப்படுறாங்க? திட்டுனதுக்கா? ஒரு அமலை நான் ஒரு அளவோட சொல்றேன், அந்த அளவை அதிகரிக்க நீ சொல்ற, இது அதிக பிரசங்கித்தனம். அப்ப இந்த சொன்ன இந்த பெரியார்கள் எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்கன்னு பாருங்க. இவர்களை ரசூல்லா பார்த்தா நேசிப்பாங்களா, கோபப்படுவாங்களா? இப்படி கேட்ட பெருமாள் நம்மளுக்கு கோபப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய அமல் எப்படி அவங்க மறுமையில் வெற்றியை தர கோபப்பட்டாங்க. அவ்வளவு கோபப்பட்டவுடனே சும்மைய கூடு பிறகு சொன்னார்கள், இன்ன அத்துக்காக்கும் ஆலமுக்கும் பில்லாஹி அன, அல்லாவை ரொம்ப அறிஞ்சது நான் தான், உன்னை விட எனக்கு தெரியும். அல்லாஹை பத்தி நீ சொல்றியா? அப்ப அல்லாஹை பற்றி நன்கு அறிந்திருக்கிறேன். அவன் இவ்வளவுதான் உனக்கு சொல்லி இருக்கிறான், அதோடு நிறுத்திக்க. உன்னை விட அல்லாவை நான் அதிகம் அஞ்சுகிறேன். அல்லாவுடைய பயம் இருக்க போய் தான் சொல்றேன். அல்லாவுடைய பயம் இருந்த ஒரு கொஸ்டின் உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன்னு சொல்லி அந்த கோரிக்கை நிராகரிக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயன்ற அளவுக்கு செய்யுங்கள்பான்னு சொன்னதை அதெல்லாம் முடியாது நாங்கள் கூட செய்வோம் என்று யார் எதிர்த்து கேட்டார்களோ அந்த சஹாபாக்களுக்கு தான் இவ்வளவு பெரிய கடுமையான கோபத்தை காட்டுகிறார்கள். இது புகாரியில் 20வது ஹதீஸில் முதல் பாகத்தில் நீங்க பார்த்துடலாம், ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்ய பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கார். ராத்திரி பூரான் பகலில் ஒரு நாள் விடாமல் நோன்பு வைக்கிறார். கல்யாணம் பண்ண புதுசுகள் இருக்கு, குடும்பத்தார்கிட்ட பஞ்சாயத்து வந்துடுது. இந்த மாதிரி ஒரு பார்த்தாலும் தொழுவிட்டு இருக்காரு, செய்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதில்ல, மனைவியை சந்தோஷப்படுத்துறது இல்லை, இந்த மாதிரியான ஒரு புகார் வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்றாட்டா அவரை கூப்பிட விட்டு, இந்த மாதிரி உன்னை பற்றி எனக்கு தகவல் வருது, அலம் முஹ்பர் அன்னக்க தக்கூமுல் லைல, நீ ராத்திரிலாம் நின்று வணங்குகிறாய் என்றும், ஓ தசூமுன் நகார, பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாய் என்றும் எனக்கு புகார் வருகிறது, அது உண்மையா என்று கேட்குறாங்க. இதை போய் விசாரிக்கிறாங்க. இது விசாரிக்கிற விஷயம் அவங்களுக்குலாம் தெரியுமா? இந்த சக்கரியா மூலம் கேட்டீங்கன்னா விசாரிக்கிறதா இதெல்லாம்? ஆஹா எவ்வளோ அழகான காரியம் அப்படின்னு இருப்பாங்க. என்னமோ ஒரு குழைக்கிறாங்க, ஆனால் அது குற்றம். நீங்க வேணா பெரிய அமலை பற்றி நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதை போய் விசாரிக்கிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எது மாதிரி விசாரிக்கிறாங்க? திருட்டுனியா நீ கொலை அப்படி விசாரிப்போம்ல, அந்த மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா உன்னை பற்றி புகாரா வருது? என்ன புகாரு? எப்போ பார்த்தாலும் தொழுவுறியா, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறியா, புகார் வருது. அவர் சொல்றாரு, இன்னி அப்பால தாளிக்க, அது உண்மை, அப்படித்தான் செய்கிறேன். அவர் ஒத்துக்கிறார், ஆமாம் அப்படித்தான் செய்கிறேன். அப்ப ரசூல் சொல்றாங்க, இன்னக்க இதா ஃபால்த தாளிக்க, இப்படி நடந்து கொண்டால் ஹஜமத் ஐனுக்க, உன் கண்கள் பலவீனமாகிவிடும், உன் நஃப்சுக்க உன் நஃபகத் நஃப்சுக்க, உன்னுடைய ஆத்மா பலவீனம் அடைந்து விடும். ஒயின்னலி நஃப்சிக்க ஹக்கா, உனக்குண்டு சில கடமைகள் மார்க்கத்தில் இருக்கிறது. ஒளி அகலிக்க ஹக்கன, எனவே ஃபுசும், கொஞ்ச நாள் நோம்பு வை, வாஃப்தீர், கொஞ்ச நாள் நோம்பு விட்டுரு, ஒக்கும் கொஞ்ச நேரம் தொழு, ஒனம் கொஞ்ச நேரம் தூங்கு. இப்படி பிரிக்கிறாங்க. தொழுதுட்டே இருக்காத, தொழு கொஞ்ச நேரம் தொழுது, தூங்கிரு, கண்ணுக்கு செய்யற கடமை செஞ்சிரு, நோன்பு வை, வச்சுக்கிட்டே இருந்துடாத. 2 நாள் நோன்பு வைக்கிறியா, 4 நாள் நோன்பு வைக்காத. அப்படிதான் இருக்கணுமே தவிர இப்படி நீ செஞ்சது சரியில்லை. அப்ப இப்படி ஒருத்தர் அதிகமாக செய்யறாருன்னு புகார் வந்தா ரசூலுல்லாஹ் எதை கண்டித்தார்களோ அது மாதிரி செய்யுங்கிறாங்க இந்த புஸ்தகத்தில். அது மாதிரி தூண்டுகிறார்கள். அப்படி செய்தவர்களை மகான் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரை கூப்பிட்டு கொஸ்டின் போட்டு விசாரணை கமிஷன் போட்டாங்களோ, கோவப்பட்டார்களோ, அந்த செயல் செஞ்சவர்கள்லாம் பெரியார்கள். அப்படி நீங்களும் போங்க என்று சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இது புகாரில் நீங்கள் 5110 99 3419 1153 ஹதீஸிலும் இருக்கிறது. இதே ஹதீஸ் இன்னும் விரிவாக வேற 1975 இதே சம்பவம் இன்னும் விரிவாக நிறைய வருகிறது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு பெண் இருந்தாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க.
ஒரு பெண்மணி வந்து ஆயிஷா நாயிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது யாரு? ஒரு அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயை சொல்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இவங்க ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்களே, அப்படியான ஒரு மனுஷியாக்கு இவங்க. அதே மாதிரி வந்து இப்போ தான் தொழுதுட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு மனுஷி. இவங்க யாருன்னு கேட்டால் இன்னாருடைய மகள், இன்னாருடைய பொண்டாட்டின்னு சொல்லணும், இவ்வளோட வச்சுக்கணுமே தவிர இந்த அம்மாக்கு எப்படி அறிமுகம் கொடுக்குறாங்க ஆயிஷா நாயகி? என்னது யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க எப்போ பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிற மனுஷி, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு அதை ஒரு பெரிய இது மாதிரி புகழ் மாதிரி நினைத்து கொண்டு ஆயிஷா நாயகி அறிமுகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? மா நிறுத்து, பேசி நிப்பாட சொல்றாங்க. என்ன பேசுற? அலைக்கும் பிமா துத்தீகூன மினல் அமால், அமல்கள்ல எது ஏழுமோ அதை செய்யுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் தொழுது இருப்பான்னு ஒரு புகழா? இது ஒரு நல்ல காரியமா? ஒருவனை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற அளவுக்கு இது ஒரு சிறந்த காரியமா? நீங்க எப்ப பார்த்தாலும் தொழுவது துத்தீகூன மினல் அமால், அமல்கள்ல எது ஏழுமோ அதை செய்யுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் தொழுது இருப்பான்னு இது ஒரு புகழா? இது ஒரு நல்ல காரியமா? ஒருவனை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்ற அளவுக்கு இது ஒரு சிறந்த காரியமா? நீங்க எப்ப பார்த்தாலும் தொழுவது கெட்ட காரியம். தொழுகிற அளவுக்கு தொழுகணும், வேற வேலையெல்லாம் செய்யணும், எல்லா காரியங்களையும் செய்யறது தான் மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவை பற்றி சொல்லிவிட்டு சொல்றார்கள். ஃபைன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, அல்ல பத்தலன்னா என்ன செய்வீங்க? இன்னும் வணங்குவீங்க. இன்னும் பத்தலன்னா ஏழுமா உனக்கு? அது எது ஏன்னு நீ சடையிற அல்லாஹ் வந்து சடைய மாட்டேன்னு சொன்னான்னு வைங்க, உங்களால் அவனுக்கு முழுச உங்களுக்கு நிறைவேற்ற முடியுமா? எதுக்கு அந்த வேலையெல்லாம்? அவனா பார்த்து ஒரு அருளை கொண்டு நமக்கு வெற்றியை தரணும். சொன்னோடு செஞ்சுட்டு போங்க. செய்கிற வணக்கங்கள்லாம் எந்த அளவு இருக்கானே, அவன் சொன்ன லிமிட்டை தாண்டக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னா இந்த மாதிரி செஞ்சார், அப்படி செஞ்சார். இதெல்லாம் ஆயிஷா நாயிட்ட அந்த எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்தி அப்படிப்பட்ட பெரியாருங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது சிறியாருங்கிறாங்க, இது பெரியார் இல்லை, இது பெரியார் செய்கிற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகைக்கு போகிறோம். தொழுகைக்கு போனால் அங்கே ஒரு இமாம் ஒருத்தர் இருக்கார், ஆச்சா நீட்டுறார் 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 தொழுகை, அப்படி நீட்டுறாரு. தொழுகையை போய் தெரியாதனமா அந்த பள்ளியில் போய் ஜமாத்தில் கலந்துட்டோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டுறார். நீட்டி தொழுகிறதுனால என்னால் அந்த தொழுகையில் பங்கெடுக்கிறது அவ்வளோ சுசல்லாசன் செய்கிறாங்க. ஃபுமா ராயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஷத்த கலபம் மின் யௌமிதின், எந்த ஒரு நேரத்திலையும் அறிவுரை சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. இதை சொன்ன உடனே கோபம், எந்த மாதிரி கோபம்? அறிவுரை சொல்லும் போது இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. அவ்வளவு கட்டுமையான முறையில் முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னக்கும் முனஃபிரூன், நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள். இந்த மக்களை சொல்வது இமாம்களை, அவர் தான் தப்பு செஞ்சவர். தொழுகை நஃபிரூன், நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தில் வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள். ஃபமன் ஸல்லா பின்னாசி, ஒருத்தர் மக்களுக்கு தொழுவிக்கிறதா இருந்தால் ஃபுல் ஹஃபீஃப், சுருக்கமாக தொழுவிக்கணும். நீ மட்டும் தொழுதியா, அவனும் தொழுதுருப்போம். நீ தனியாக தொழுதியா, பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுவணும். ஒரு தொழுகையை தொழுகிறோம், தனியாக தொழுகிறோம், யாரும் இல்லையா, அது பெரிய சூறாக்களை ஓதிக்கலாம். அதுக்காண்டி இந்த கதையில் ஒரு மாதிரி ஓதிடக்கூடாது, சுப்பு வரைக்கும் ஓதிடக்கூடாது, ஒரு பெரிய சூறாக்களை ஓதிக்கலாம். ஏன்னு கேட்டால் ஃபஇன்ன ஃபீஹிமுல் மரீல வல் லைஃப வல் ஹாஜாத், பின்னாடி தொழுகிற மக்களில் நோயாளி இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாம் கடமையாக்கிட்டான்னு வந்திருப்பாங்க. நீ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏன்டா போகணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ பலவீனர்கள் இருப்பார்கள். அது மாதிரி ஒரு தல் ஹாஜா, தேவை உள்ளவங்க இருப்பாங்க. 8:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும், போனால் 5 நிமிஷம் தொழுக முடியும்னு ஒருத்தர் வருவார், ட்ரெயினை விட்டுருவார். அப்போ தேவை உள்ளவர் இருப்பாரா இல்லையா? அப்போ தேவை உள்ள அந்த கொஞ்ச நேரத்தில் முடித்து விடுவார்கள். இப்போ ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் முடித்து விடுவார்கள் என்று நினைத்து மக்கள் வருவார்கள். அவங்களையெல்லாம் அனுசரித்து நீங்கள் செய்யணுமே தவிர, நான் தான் பெருசாக தொழுகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது என்று கண்டித்து, அதுவும் கடும் கோபத்தோடு. வாழ்க்கையிலே போதனையின் போது இப்படி கோபப்பட்டது இல்லை, அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் இப்போ அபத்தம் வழங்குது அவங்களுக்கு. நிறைய செய்கிறது இப்போ ரமலா ரசூலுல்லாஹ் சொன்ன லிமிட்டுக்கு விட்டு எச்சரிக்கை செய்த குற்றச்செயலில் ஒன்றாக மாறிவிடும். இதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்றோம். அதே மாதிரி
முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபு மூசா அவர் 2 பேரையும் ரசூலுல்லாஹ் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மதீனாவில் ஆட்சி அமைச்சு விஸ்தீர்ணமாகி ஒவ்வொரு பகுதியாக இஸ்லாமிய ஆளுகைக்கு வந்த பிறகு அந்த பகுதிகளுக்கு நிர்வாகம் செய்வதற்கு பொறுப்பாளரை அனுப்புவாங்க. நீங்கள் போய் அந்த ஊரை பார்த்துக்கிறங்க, நீங்கள் மிஸ்ரை பார்த்துக்கிறங்க, நீங்கள் எதை பார்த்துக்கிறங்கன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்புவாங்க. அப்போ ஏமன் பகுதிக்கு அனுப்பும்போது சொல்கிறாங்க, எஸ்ஸிரா, லேசான விஷயங்களை சொல்லுங்கள் 2 பேரும், வலாத்து அசிரா, கஷ்டமாக்கி கடூரமாக்கி எதுவும் சொல்லிவிடாதீர்கள். மக்களுக்கு சொல்லுவது எளிதான அளவுக்கு சொல்லுங்கள். பள்ளிவாசலே கதியா கடங்கள்னு சொல்லிடாதீங்க. தொழுது விட்டு சம்பாதிக்க போன்னு சொல்லுங்க. எளிதானதை சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். உலாத்து நஃபீரா, வெறுப்பை ஏற்படுத்திடாதீங்க. தீனில் வணக்கத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, முக்கியமாக ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாடு நம்ம நாடு ஆகிவிட்டது. அதனுடைய கவர்னராக பொறுப்பாளராக நியமித்து அனுப்பும் பொழுது உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன, மக்கள்கிட்ட நடக்கிறது மென்மையா இருக்கணும், அதை எச்சரிக்கிறாங்க. இது புகாரில் 3038வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தா ஒரு கயிறு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு பள்ளிவாசல்னா இது விதானே, பேரிச்சம் ஓலைகளால் மேயப்பட்ட கூரை தான் பள்ளிவாசல். அதில் ஒரு கம்பளை போட்டு கயிறு ஒன்று தொங்க விட்டுருக்கு. எதுக்குடா இந்த கயிறு தொங்குதுன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா ஹப்லுன் லி ஸைனப், இது ஸைனபுடைய கயிறு, ஸைனப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உள்ள கயிறு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன எதுக்கு அந்த கயிறுன்னு கேட்டால், இப்போ பள்ளிவாசல் பெண்கள்லாம் வருவாங்கல்ல, இந்த பக்கம் ஆரம்பத்தில் முகப்புல ஆண்கள் இருப்பாங்க, பிற்பகுதியில் பெண்கள் நின்று தொழுவாங்க. அந்த பெண்கள் நின்று தொழுகிற பகுதியில் ஸைனப் என்ன செய்வாங்க, கடமை இல்லாத நேரத்தில் தொழுவாங்க. அதுக்கும் வரலாம் மார்க்கத்தில். அப்படி தொழும்போது கைத்தை கட்டி தொங்க பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு கையோட சேர்த்து கட்டிக்கிறது, இந்த கைத்தையும் சேர்த்து. அப்போ ஏதாவது தூங்கி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு அந்த கயிறு என்ன செய்யும், கீழே விழுவுற மாதிரி இருந்தால் அவர் பிடிச்சிக்கிறோமா, நம்ம பேலன்ஸ் தவறுனா அது பிடிச்சிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கயிறை கட்டி போட்டுட்டு அப்படி தொழுவுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தொழுவுறான்னு அர்த்தம். வழக்கமாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்றா தடுமாற மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றா என்ன ஆகும், இங்கிட்ட தள்ளு அங்கிட்ட தள்ளு, கடைசியில் ஒரு பிடிச்சிக்கிட்டா தொழுவுற அளவுக்கு அந்த அம்மா அவ்வளோ ஆர்வமா தொழுவுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா, இது கூடாது, ஹல்லு, அந்த கைத்தை வெட்டி எறிங்க. தொழுவுறதுக்கு என்ன கைத்தை கட்டி தொழுது அப்படிதான் இப்போ அப்படி தொழணும் உனக்கு சட்டம் இருக்கா, இயன்றா தொழில் உட்காந்துக்க. என்ன சொல்றாங்க, லியு சல்லி அகதுக்கும் நிஷாத்தஹு, ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும்போது தொழுவு, சடைவு ஏற்பட்டால் உட்கார்ந்து விடு. அதுக்கு என் கைத்தை கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற, நான் எப்படியும் செஞ்சுதான் நான் போயிடுறாரு, நிற்கவே ஏறலை, அதுக்காக நிற்க தேவையில்லை, டங்கு உட்காந்துருங்க. அவர் நீட்டுகிற அளவுக்கு உங்களுக்கு நிற்க இயலாது என்று சொன்னால் சொல்லி கூது உட்கார்ந்துருங்க. தாங்க முடிஞ்சா தாங்கிக்கிறேன்னு, இல்லைன்னா இமாமை பின்பற்றுவதில் கூட கீழே உட்காந்துடலாம், உட்கார்ந்துடலாம் சொல்லி கூது உட்கார்ந்துடட்டும். அப்ப இந்த மாதிரி எல்லை மீறி எப்படி இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நபிகள் அவர்களால் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது பார்க்கிறோம். அதே மாதிரி வணக்கத்தில் எல்லை மீறது பாருங்களேன். ஒரு வயசான ஒரு முதியவர், அவர் 2 பிள்ளைகளுடைய தோளில் கையை போட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே நடையா கூட்டிகிட்டு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு. என்னப்பா இவர் மேட்ருன்னோடனே, அவர் 7வது ஒரு மனுஷன், உட்கார்ந்துடலாம் சொல்லி உட்கார்ந்துடட்டும். அப்ப இந்த மாதிரி எல்லை மீறி எப்படி இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நபிகள் அவர்களால் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது பார்க்கிறோம். அதே மாதிரி வணக்கத்தில் எல்லை மீறது பாருங்களேன். ஒரு வயசான ஒரு முதியவர், அவர் 2 பிள்ளைகளுடைய தோளில் கையை போட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க.
எங்க நடையா கூட்டிட்டு போறாங்க ஹஜ்ஜிக்கு. என்னப்பா இவர் மேட்ருன்னு, அவர் 7வது ஒரு மனுஷன்,